ஸோ இப்போ அடுத்த டீமாக நம்ம மும்பை இந்தியன்ஸ் பற்றி பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் வந்து ட்ரேடில் ஷர்ஃபன் ரதர்ஃபோர்டை வந்து குஜராத்லேருந்து வாங்கியிருக்காங்க, ஒரு ஆல் கேஷ் டீல். ஸோ அவர் வந்ததுனால உங்களுக்கு ஒரு இந்த ஃபாரின் ஃபினிஷர் ஸ்லாட் ஃபில்லாக இருந்தது இதில். அதனால அவங்க பெவன் ஜேக்கப்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வில் ஜாக்ஸ் அவர் 11ல் இருந்தனால மற்ற பிளேயர்ஸோட ஸ்பாட்டே ஒரு ஸ்பாட் கீழே இறங்கி அவங்களோட கன்வீனியன்ஸ் ஸ்பாட்டில் ஆட முடியல. அதனால் வில் ஜாக்ஸுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டூ மச் ஆஃப் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்கள்ட்ட இருந்தாங்க, நிறைய பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தது. அதனால் ஸோ லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் ரீஸ் டாப்லி அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் விக்னேஷ் புத்தூருக்கு லாஸ்ட் இயர் வந்து ராகு சர்மா அப்படின்னு ஒரு ஸ்பின்னர் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அவருமே இனிமேல் தேவைப்பட மாட்டார், அவரே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ சத்யநாராயண ராஜு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், அவர் மேலே நிறைய ஃபெய்த் வச்சு போன வருஷம் வாய்ப்பு கொடுத்தாங்க, பட் இந்தியன் டெலிவர், அவரை மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து ஒரு ட்ரேட் டாக் ஆஃப் அர்ஜுன் டெண்டுல்கர் கோயிங் டு எல்எஸ்ஜி அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அர்ஜுன் டெண்டுல்கரும் ரிலீஸ் ஆவார். இப்போ அடுத்து கேகேஆர் பற்றி பார்க்கணும்னா கேகேஆரில் தான் ஒரு பிக்கஸ்ட் ரிலீஸ் இருக்க போது. வெங்கடேஷ் ஐயர் 22 crores எடுத்தாங்க, ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்ட்ரிக் நோக்கியா அவர் 10th பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லேட் சரியாக இல்லை, ஸோ அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் அவருமே நிறைய இன்ஜுரி சைட்லைனாகவே தான் இருக்கார், ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் குவிண்டன் டிகாக், ஸோ அவர் வந்து கேகேஆர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல, பட் இப்போ கரண்ட்டாக இன்டர்நேஷ்னலில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாரு. இருந்தாலும் ரிலீஸ் பண்ண தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை இப்போ ரீசெண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபார்மை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க குர்பாஸை ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எய்தர் ஒன் ஆஃப் குர்பாஸ் அடிக்கா கண்டிப்பாக அவங்க ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. இது தவிர மொயின் அலியை ரிலீஸ் பண்ணுவாங்க, அவருக்குமே எங்கேயுமே வந்து பெருசாக வாய்ப்பு இல்லை, எங்கேயுமே கான்ட்ராக்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஸோ அவரையும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்ததான் நாம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ரன்னர் அப் ஆஃப் லாஸ்ட் இயர் அவங்கள பற்றி பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து மேக்ஸ்வெல் வந்து கண்டிப்பாக அவங்க ரிலீஸ் தான் பண்ண போகிறோம், ஏன்னா அவர் இன்ஜுரி ஆகிட்டார், கடைசியாக எங்கேயுமே பெர்ஃபார்ம் ரீசெண்டாக எங்கேயுமே பண்ணல, ஸோ அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவருக்கு பதிலாக எடுத்த மிச்சோவனை ரீட்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ அப்புறம் ஆரன் ஹார்டி அவருமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அஸ்மத்துல் ஓமசாய் வந்து ஒரு 2-in-1 கிரிக்கெட்டர் தான், ஸோ ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, அது எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஃபெர்குசனுமே ஒரு ஆப்ஷன் தான். ஃபெர்குசனா ஜேமிசனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்புறம் இந்த டொமஸ்டிக் இந்தியன் டேலண்ட்ஸில் யாராவது 1-2 பேர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி யஷ் தாக்கூர் ஆர் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாராவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டீம்ஸ். நம்ம எதுவுமே வந்து அந்த போஸ்ட் வார்க்கில் எடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணல, ஏன்னா அவங்க யாரையுமே ரீட்டைன் பண்ண முடியாதுன்னு தான் பிசிசி சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக எந்தெந்த டீம்ஸ்க்கு யார் யார் ரிலீஸாக இருப்பாங்கன்னு நம்மளோட கெஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நம்ம போஸ்ட் 15th November பார்க்கலாம். Stay tuned to Cricket Kadalai. Thank you.